ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. அநேக காரியங்களில் நாம் பாரம்பரியமாக அனுசரித்து அல்லது கை கொண்டு வரக்கூடிய முறைமைகளினால் தேவனுடைய வார்த்தைகளையும் பிரமாணங்களையும் மீறுகிறதை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் இதை குறித்து அவர் மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றார். எப்படி என்றால், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் சொல்லுகின்றது. ஆனால் யூதர்களுடைய போதகர்கள் ஒருவன் தன் பெற்றோரை பார்த்து, உங்களுக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏதாகிலும் உண்டா, அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதித்தார்கள். இது முற்றிலும் தேவனுடைய கட்டளைக்கு மாறாக இருந்தது. இயேசு அதை சுட்டி காண்பித்தார். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலையும் பல சந்தர்ப்பங்களில் ஒன்று தேவனுடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தாமல் போய்விடுகின்றோம், அல்லது தேவனுடைய வார்த்தைகளை எல்லாவற்றையும் நான் கை கொள்வதற்கு முயற்சி செய்தால் என்னால் கூடாமல் போய்விடும் என்கிற ஒரே பேச்சிலே எல்லாவற்றையும் விட்டுவிடுகின்றார்கள். நாம் இப்படி செய்கிறது நியாயம் அல்ல. தேவன் நமக்கு வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறதன் காரணம் அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்க வேண்டும் என்பதற்காகவே. ஆனால் நாம் அதை செய்ய தவறிவிடுகின்றோம். இந்த காலை வேளையில் ஒரே ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். பொய் பேசக்கூடாது என்றும், பொய் பேசுகிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்றும் வேதாகமம் திட்டமாக சொல்லுகின்றது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் பிறரோடுள்ள காரியங்களில் எத்தனை முறை பொய்களை சொல்லிவிடுகின்றோம். முக்கியமான இடங்களில் கூட பொய்களை சர்வசாதாரணமாக சொல்லிவிடுகின்றோம். அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் மதிக்காமல் கவனிக்காமல் போய்விடுகின்றோம். பெற்றோரை கனம் பண்ணுதல், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தல், பிறரிடத்தில் அன்போடு பண்போடு நடந்து கொள்ளுதல் என்று எல்லா வகையிலேயும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகின்றார். நம்முடைய நடைமுறைகளையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தூர தள்ளிவிட்டு கர்த்தருடைய வேதத்தின்படி செய்வதற்கு திரும்புவோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வேத வசனங்களை கருத்தாய் கை கொள்ளுகிறதற்கு நாங்கள் ஜாக்கிரதையாயிருக்க உதவி செய்தருளும். வார்த்தையினாலும் செய்கையினாலும் மற்றெந்த காரியங்களினாலும் உம்முடைய கட்டளைகளுக்கு மாறாய் நடந்து கொள்ளாதபடி எங்களை காத்து கொள்ளும். அதற்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.